தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா அரசியல் தலைவரும் பிஸியா இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் பாம்பேக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு. அதை பத்தி அது நானும் பார்த்தேங்க. இப்போ கூட பாருங்க, விஜய் சார் வந்து அட்லி சார் அவருடைய இயக்குனர் அவருடைய மனைவிக்கு வளகாப்புக்காக பாம்பே போயிருக்காரு. ஆனால் நிறையா பேர் இதை வந்து நீங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு திரிஷா அவர்களோட அந்த தங்கச்சியோட ஃபோட்டோவை அவங்க கூட இணைச்சி போட்டு, அதுவும் அவங்க வந்து அதுலேயும் ஏதோ மும்பைன்னு போட்டிருக்கு, அதையும் சேர்த்து விஜய் சாரும் திரிஷா அவர்களும் பாம்பே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட கொள்கையில் கோட்பாடில் அதை நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த தங்கச்சி திரிஷா மேலே ஏங்க அப்படி உங்களுக்கு ஒரு வன்மத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க? விஜய் சார் போனது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புக்காக போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் இவங்கள இணைச்சி வச்சு பேசிட்டீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரை வாழ விடுங்க. நீங்கள் அரசியலில் விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்குறீங்களோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்கள் சீர்குலைச்சிடாதீங்க. அந்த கமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன். சில அரசியல்வாதிகள் வேணும்னே நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இல்லை விஜய் சார், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வராதிங்க. விஜய் சார் போனது ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்காக தான் போனது. ஒருவேளை திரிஷா அவர்களும் போயிருக்கலாம், ஏன்னா அவங்களும் நடிகை என்பதனால் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களும் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் ஃப்ளைட்டில் எதுவும் பக்கத்தில் உட்காந்தாங்களா? ஹோட்டல் ரூம் பக்கத்து ரூம் எதுவும் போட்டிருந்தாங்களா? சொல்லுங்கள். வளைகாப்புக்கு போயிட்டு அந்த மஞ்சள் பூசுவாங்கள்ல, கையில் வளையல் போடுவாங்கள்ல, அப்போ 2 பேரும் இந்த பக்கம் திரிஷா அவர்களும் இந்த கையில் விஜய் சாரும் வளையல் போட்டது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி தவறான ஒரு விஷயத்தை இது பண்ணீங்க? தயவு செஞ்சு சினிமாக்காரங்களை வாழ விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சினிமாக்காரங்க தான் இலக்காரமாக போச்சு. தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. விஜய் சாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாமல் இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.